வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட்கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி அந்த சப்போர்ட்டுக்காக எப்போவுமே நம்ம பொறுமையாக காத்திருந்து ட்ரேட் எடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றி, அதாவது ஆப்ஷன் பையிங் மட்டுமே பண்ணி செல்லிங்கை பற்றி நம்ம இது வரைக்கும் பேசுனதே இல்லைங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கூட கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் பையை மட்டுமே சொல்கிறீங்க, செல்லெல்லாம் சொல்லவே மாட்டிங்களா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு நம்ம பையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இன்னொரு 10-15 நாளில் முடிய போகுதுங்க. ஒரு வருஷமாக இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். நிறைய ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்குள்ளார ஒரு 30,000 பேர் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வியூஸ் போயிருக்குது. ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேரை போய் சேரும்போது. ஏன்னா இது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் என்ன விசேஷம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே இது தெரியும். ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளார வரும்போது முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயமாக தான் இது கண்டிப்பாக இருக்கும். எது? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டால் போதும், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் முதல்ல படிச்சிருந்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு மேலே அதில் பெருசாக கவனத்தை செலுத்தி இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இதையே கரெக்டாக ஒரு ஆழமாக இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையோடு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே போதும். இதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் கற்றுக்க தேவையில்லை. நியூஸ் எதனாச்சும் வருது, அதனால் அஃபெக்ட் ஆகும், இதனால் அஃபெக்ட், எதனால் என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது. எதை பற்றியுமே கவலை இல்லை. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்தால் பை பண்ணுவேன், ரெசிஸ்டன்ஸ் வந்ததுன்னா செல் பண்ணுவேன். இந்த 2 விஷயத்தை மட்டுமே ஒரு சின்ன சின்ன ரூல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அவங்க சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அந்த வீடியோ முக்கியமாக கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ. சரிங்களா? அதை பார்த்துருங்க. அது 2த்தையும் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் என்ன தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா அதுதான் அடிப்படை. அதை வச்சு தான் கிட்டத்தட்ட 490 வீடியோ பண்ணிட்டோம் நம்ம இந்த வருஷத்தில். ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு வரோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருக்குது. நிறைய நம்மளுக்கு ட்விட்டரில் நம்மளுக்கு பேஜ் இருக்குது. அதாவது எக்ஸ் வலைதளத்தில் பேஜ் இருக்குது. அதில் நிறைய பேர் உங்களுடைய அனாலிசிஸ்லாம் இந்த மாதிரி எனக்கு போஸ்ட் பண்ணுறீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை பார்க்குறது. ஏன்னா 2020ல் ஆரம்பித்தது. ஏதோ சில காரணங்களால், தயக்கத்தினால இதை அப்படியே நான் விட்டுட்டேன். வேண்டாம், நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எப்படியோ ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்து நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட 500 வீடியோ நெருக்கி போட ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக இந்த பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இது இந்த மாதிரி எனக்கே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது, அழகாக பேட்டர்ன், நம்ம பேட்டர்ன் மேலே கீழே அழகாக போயிட்டே இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பு. அப்படியே நீங்கள் கால் ஆப்ஷன் போனீங்கன்னா அப்படியே உல்ட்டாவா பிரேக் ஆகி மேலே தான் போகும். எங்கே போகும்? இங்கே போகும். ட்ரேட் எடுக்கணும்னா எங்கே எடுக்கலாம்? சப்போர்ட்டில் எடுக்கலாம். இது என்ன நடந்திருக்குது, மேலே போய் கீழே. இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் நான் இவ்வளோ நாளாக சொன்னதுக்கான பலனாக நான் இதை நினச்சிக்கிறேன். நிறைய பேர் உங்களுக்கு எக்ஸ் வலைதளத்தில் அக்கௌண்ட் இல்லாத காரணத்தினால உங்களால் ஷேர் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணி காட்டலாம். நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இதுக்கெலாம் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நேரம் இருக்கிற டைமில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது ஐ வில் ஃபீல் ஹாப்பி.
பிகாஸ் ஒரு வருஷமாக நான் பாட்டுக்கு தனியாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒரே விஷயத்தை தான் பேசுகிறேன். பட் ஆனால் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக, ரொம்பவே எக்ஸாக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். இது முடிஞ்சால் நீங்கள் இந்த சேனலில், அதாவது எக்ஸ் வலைதளத்தில் ட்ரேடர்ஸ் அசைனியே தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து கட்டாயமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது, ஸோ இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற எளிமையான ஒரு விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி ட்ரேட்ஸை எப்படி கட்டமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கலாம். ஸோ வெறும் 2 கோடு போடுறதுனால உங்களால் ட்ரேட் பண்ணிட முடியுமானா முடியவே முடியாது. ஏன், என்ன நடந்துருக்குதுங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் 2 கோடு போட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது தினம் ஒரு பார்வையை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 53,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் பேங்க் நிஃப்டி 2 மாத காலம் எடுத்துக்கிச்சு. 2 months டைம். 2 மாதம் ஆகிடுச்சு இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி வெளியில் வர்றதுக்கு, ப்ரைஸ் இந்த மாதிரி வெளியில் வர்றதுக்கு. கடைசியாக ஒரு தடவை பிரேக் பண்ணுற மாதிரி வந்து கூட கீழே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி தான் மேலே வந்தது ப்ரைஸ். கோடு போட்டோன்னே தெரியுதா உங்களுக்கு, ட்ரெண்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கான், படிக்கட்டில் ஏறி மேலே வந்திருக்கிறான். இந்த படிக்கட்டில் ஏறி மேலே வந்தோன்னா என்ன பண்ணுவான், தொடர்ச்சியாக ஏறி போயிட்டே இருப்பானா, மாட்டவே மாட்டான். ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கேண்டல் வரும், வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஹோல்டாக ஆரம்பிப்பான். லைட்டாக செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க, ரொம்பவே கொஞ்சமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க, ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க, அப்போ கூட ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. மேலேயும் விட மாட்டுறாங்க, கீழே வந்தால் பையர்ஸும் விட மாட்டுறாங்க. இந்த மாதிரி போராட்டம் எத்தனை நாளாக நடந்திருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 நாள், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இந்த பிரச்சனை வந்து நடந்துருக்குது. பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் ஒரே தகராறு. மேலே போக அவங்களும் 2 மாதமாக விடாமல் இருந்தீங்க, இப்போனாச்சும் விடுங்கடா டே அப்படின்ட்டும் பையர்ஸ் வந்து கேட்குறாங்க. செல்லர்ஸு விடவே மாட்டோம். 53,000 நீங்கள் எப்படி பிரேக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் அதுவே சந்தேகமாக இருக்குது, இன்னும் மேலே போகிறீங்களா, நாங்கள் விடவே மாட்டோம். அவங்க போராடுறாங்க. எந்த இடத்துல, 53,800, கிட்டத்தட்ட 54,000 ஒரு தடவை போய் டச் பண்ணிட்டு வந்துருச்சு ப்ரைஸ். இந்த இடத்துல ஒரு 7-8 நாளாக வந்து அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தது ப்ரைஸு. ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே கடன்னு கீழே வந்துருச்சு. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இதை பற்றி வந்து பேசியிருக்கிறோம், அதனால் அதை பற்றி அதிகம் பேச வேணாம். இங்கிருந்து இமிடியட் ரெக்கவரி எங்கே வந்து நிற்கிது ப்ரைஸு, திரும்ப அதே இடம் தான், திரும்ப அதே இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குது ப்ரைஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகணும், போச்சுன்னா தான் மேலே போகும். இப்போ இதில் ஒரு அடிப்படையை வந்து புரிஞ்சுக்கலாமா, இங்கே இருந்து பையாய் இவ்வளோ தூரம் வந்த ப்ரைஸு இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிடுச்சு, செல் பண்ணி கீழே கொண்டு போகிறாங்க. எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க, இவ்வளோ தான் கொண்டு போக முடிஞ்சது அவங்களால. யார் இப்போ பலசாலி, பையர்ஸா செல்லர்ஸா? இங்கெல்லாம் கேட்டால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். என்னங்க செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் வந்த மாதிரி இருக்குதுங்க, பையர்ஸும் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க, 2 பேருமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியுதே, சந்தேகம். அதான் கன்சால்டேஷன். நீயா நானா. அப்புறம் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க தான் போகிறாங்க. செல்லர்ஸ் ஜெயிச்சு ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து பையர்ஸு திரும்பவும் கூட மேலே வந்து இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக நடந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா பர்ஃபெக்டாக அந்த ப்ரீவியஸ் லெவல்லேருந்தே கீழே வந்தது ப்ரைஸ். ஆனால் செல்லர்ஸ் கிட்ட பலம் இல்லை, அவங்களால மார்க்கெட்டை திரும்ப இப்படி கொண்டு போக முடியல. ஏற்கனவே இப்படி கொண்டுட்டு வந்துட்டாங்க, அப்போ இன்னும் வீக்காக இருக்குன்னா என்ன அர்த்தம், இங்கே வரைக்கும் கொண்டுட்டு வரணும் மார்க்கெட்டை. முடிஞ்சது அவங்களால முடியல. இங்கே பையர்ஸ் ஆர் லுக்கிங் ஸ்ட்ராங். அப்போ என்ன நடக்கணும், இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணால் தான் செல்லர்ஸ் கையில் மார்க்கெட். என்ன பண்ணுவாங்க, இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி, படிக்கட்டில் இறங்கி, இங்கே எப்படி போனாங்க, படிக்கட்டில் ஏறி மேலே போனாங்க. இங்கே படிக்கட்டில் இறங்கி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ, இதை கட் பண்ணால் தான்.
இல்லைனா சான்ஸே இல்லை. இட்ஸ் நோ சான்ஸ். சரி, ஓகே. இது வந்து இங்கேருந்து இப்படி வந்திருக்குதுங்க. இப்படி வந்திருக்குது. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? என்ட்ரி அட் எக்ஸிட் இந்த இடத்துல வந்து செல் ட்ரேடு எடுக்கணும் சொல்லியிருக்கீங்களா? அப்ப நாங்க செல் ட்ரேடு எடுக்கலாமா இந்த இடத்துல? சரியான இடம் தான் செல்லு. இது வந்து பையுக்கான இடம் கிடையாது. செல்லுக்கான இடம் தான். சரிதான். ஆனா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். முன்னாடி என்ன நடந்திருக்குது? இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாம 2 மாசமா கஷ்டப்பட்டுருக்கிறான். கீழ வந்திருக்கிறான். கீழ எவ்வளோ தூரம் வந்தாலும் திரும்ப 53,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு பிரைஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வர ட்ரை பண்ணி, கொஞ்சம் நல்ல கீழே போய் மறுபடியும் வந்து மேலே வரான். அப்போது பையிங் ப்ரெஷர் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அந்த மாதிரி நேரங்களில் பைக்கு எதனாச்சும் வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். அடேங்கப்பா இவ்வளோ ஒரு விழுந்தானா, ஒரே ஒரு க்ரீன் கேனில் வந்ததுன்னா நம்ம வந்து பை பண்ணி ட்ரை பண்ணலான்னு இவ்வளோ பெரிய ஃபாலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து நோ. அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்று இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா பையை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. ஏதாச்சும் வால்யூம் பில்டப் இந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்கலாம்? ஓரளவுக்கு வந்துட்டு இப்படி வந்து கன்சாலிடேட் பண்ணால் கூட பண்ணுவான். சொல்ல முடியாது. இந்த இடத்துலயே நிற்பான். எப்படி வந்து கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா பிரேக் ஆகி இப்படி கீழே வந்தானோ, அதே மாதிரி நீங்கள் ஒரு பிரேக்கை இங்கே கூட எதிர்பார்க்கலாம். எதனா நியூஸ் வரும். நியூஸ் வர வச்சு போவான். இல்லைனா இவன் போயிட்டு நியூஸ் வர வைப்பான். ஏதோ ஒன்று நடக்கும். மொத்தத்தில் செல்லர்ஸ் வீக்காக இருக்கிறாங்க. அவ்வளோதான் லாஜிக். இதைத்தான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டே இருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு சார்ட்டை பார்க்கும்போது இப்படி தான் பார்க்கணும். யார் வீக்காக இருக்கா, யார் பலமாக இருக்கா. ப்ரீவியஸாக என்ன நடந்துட்டு, என்ன மூடு, என்ன சென்டிமெண்ட், என்ன சரிங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போது பைக்கான வாய்ப்பு இந்த லெவல் வரைக்குமே பை தான். இதுக்கு கீழே வந்தால் தான் செல்லாகி கீழே வர வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம இன்றைக்கான வாய்ப்பு என்ன? ஒரு பெரிய மூவுக்கு அப்புறமா இந்த பெரிய மூவே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனால மறுபடியும் படிக்கட்டு தான். படிக்கட்டில் ஏறி தான் மேலே வந்தோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆனோன்னே ஒரு நல்ல வால்யூம் மேலேயும் கீழேயும் வந்து போயிருக்குது ப்ரைஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான், விக்கு இருக்குது பார்த்தீங்களா? மேலே ஒரு விக்கு, கீழே ஒரு விக்கு இருக்குது. திரும்ப இந்த இடத்துலேருந்து பொறுமையாக அப்படியே வருவான். இல்லைனா வேகமாகவும் வருவான். எப்படியோ ஒன்று கரெக்டாக அந்த லெவலுக்கே வந்தானா, இன்னைக்கு லோக்கே வந்தானா. அடுத்த கேண்டிலு க்ரீனு நல்லா மேலே வரைக்கும் போச்சு. ஆனால் போக முடியல. திரும்ப கூட இந்த இடத்துல இந்த க்ரீன் ஆகி மறுபடியும் மேலே போகும்போது தான் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான். எங்கேயாச்சும் செல்லர்ஸ் கண்ணில் தெரிஞ்சிருக்காங்களா இதில்? ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு அடுத்த கேண்டல் வந்து வேகமாக செல் பண்ணி கொண்டு போன மாதிரி இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டல் லோவிலேருந்தே மறுபடியும் மேலே வந்துட்டாங்க. இந்த கேண்டலில் கூட செல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முடியல. இந்த லோக்கு கீழே போகணும். எப்போ போகிறோன்னா அப்போ வரைக்குமே வந்து பையர்ஸ் கிட்ட தான் மார்க்கெட். டோட்டலாக மேலே போகிற மாதிரி போனானா அப்படியே இது போகிற வேகத்தை பார்த்தா நீங்கள் அப்படியே மேலேயே போயிடுவான் போல் இருந்திருக்கும். அப்படி தான் காட்டுவான். கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளார போனோன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர், அடுத்த கேண்டில் செல்லிங், அடுத்த கேண்டில் செல்லிங், அடுத்த கேண்டில் செல்லிங். புரியுதா யார்கிட்ட மார்க்கெட் இருக்குது? இப்போது பையர்ஸ் டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. எப்படியாச்சும் இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணாமல் விட மாட்டான்டாடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. ரொம்பவே சோதிக்கிறாங்க. செல்லர்ஸ் வந்து விடவே மாட்டுறாங்க. மேலே மார்க்கெட் போகிறது எத்தனை நாளா? 9 நாளா. அப்போ இன்றைக்கி எப்படியாவது போயிடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. முடியல. அந்த ரேஞ்சுக்கு வந்தோன்னா அவங்க பாட்டுக்கு செல்லாகி கீழே தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இந்த ஹையை கட் பண்ணணும். திரும்ப எப்போ வந்தாலும் இந்த ஹையை கட் பண்ணணும். கோட்டை போட்டு வச்சிடலாம் நீங்கள். இன்றைக்கே வந்தாலும் ஓகே, நாளைக்கு வந்தாலும் ஓகே. இதை கட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் அடுத்த ஹை. என்ன பண்ணியிருக்கிறாங்க? இதான் ஹையே. அடுத்த தடவை கீழே இவ்வளோ தூரத்துலேருந்து வேகமாக மேலே வந்தால் கூட கட் பண்ண முடியல. அந்த ஹைக்கு போகல. கட் பண்ணுறது எங்கே அப்புறம்? அங்கேயே போகலையே. கீழே நல்லா வந்துட்டு மேலே போயிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இந்த லெவலையே கட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு புல் பேக்.
மறுபடியும் செல்லர்ஸ் கண்ட்ரோல்லேருந்து மார்க்கெட்டை எங்கே கொண்டு போயிருக்கிறாங்க, இன்னைத்த லோவுக்கு ரொம்பவே பக்கத்தில் அருகாமையிலேருந்து மேலே வர ட்ரை பண்ணுறான். முடியல, இந்த லெவலை கட் பண்ண முடியல. இதை கட் பண்ணால் தான் அடுத்து இந்த லெவலு, இதை கட் பண்ணால் தான் அடுத்து இந்த லெவலு. படிக்கட்டே இறங்குறான். அடுத்து 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 லெவல்ஸை கட் பண்ணவே முடியல. ஆனால் செல்லர்ஸு எவ்வளோ வேகமாக எவ்வளோ தூரமாக கொண்டு போயிருக்காங்க தெரியுதா? இங்கேருந்து பையர்ஸ் இங்கேருந்து வேகமாக தூரமாக கொண்டு போயிருக்காங்க. செல்லர்ஸும் வந்து நாங்களும் உங்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை அப்படின்னு காட்டுற மாதிரி மேலேருந்து கீழே வரையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே நடக்கலை தெரியுதா? ட்ரெண்ட் ஆகுது, இதுலேருந்து ட்ரெண்ட் ஆகுது. இந்த ஒரு கேண்டில் மட்டும் இவ்வளோ தூரம் வந்திருந்ததுன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்? மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் பிரேக் ஆகி போயிடுச்சு. ஒரே இடத்துல சப்போர்ட்டு ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து போயிருக்குது. இந்த லெவலை வந்து அவன் வந்து விடவே இல்லை. நேற்று லெவல் அது, நேற்று கடைசி புல்பேக், கடைசி புல்பேக் இவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது ப்ரைஸ். எனக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? வேகமாக மேலே போனான், தூரமாக போனான், வேகமாக கீழே வந்தான், தூரமாக கீழே வந்தான். அதுக்கப்புறமா என்ன இருக்குது? அந்த வேகத்தை கம்மி பண்ணிட்டான். மேலே போக முடியல அவனால். ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவே முடியல. அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, கண் கூட தெரியுது. சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போகுது ப்ரைஸ், சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போகுது ப்ரைஸ். லாஸ்ட் டைம் இந்த இடம் வந்தோன்னே போயிடுச்சு. 10 நிமிஷம் தான், 5வது நிமிஷம் 10வது நிமிஷம் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் மேலே போயிடுச்சு. இங்கே 5, 10, 15, 20, 25, 30 நிமிஷமாக நிற்கிறான். கண்டினியூஸாக செல் ஆகி வந்துருக்குது. க்ரீன் கேண்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. மேலே பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ இது நடக்கும்? ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணால் நடக்கும். ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணிட்டானா? கட் பண்ணோன்னு என்னாச்சு? மேலே போயிடுச்சு. மேலே போனோன்னா என்ன பண்ணியிருக்கிறான்? படிக்கட்டு. எந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்? ஒரே இடத்துல சப்போர்ட். இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான். எங்கே போயிருக்கான்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிருக்கான். அப்போ இது என்ன? இது நம்ம பேட். அப்போ கீழேயும் அதான் நடந்தது. சாரிங்க, கீழேயும் அதான் நடந்தது. ஒரே இடத்துல சப்போர்ட்டு, பிரேக் ஆகி வந்தது தான். இங்கே ஒரே இடத்துல சப்போர்ட்டு, இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கான். இப்போ ஈஸியாக இருக்கா இது பார்க்கும்போது? நான் சொல்லும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு வருஷமாக சொல்கிறேன். புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். எங்கள் ஆளுங்களுக்கு இது வந்து நடக்கும்போது, அதான் ட்விட்டர்லேயே உங்களுக்கு காமிச்சேன், சாரி எக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சேன். அவங்களே எனக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி இதான் நடந்தது அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களும் ஒரு சந்தேகம் வந்துருக்கலாம், இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு. இதே மாதிரி நீங்கள் ஒரு 500 தடவை பார்க்க சொல்கிறேன் நான். என்னை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்த சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த விஷயத்த 500 தடவை பாருங்கன்றேன். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். ஓகே ரைட். அன்றைக்கி ஒரு நாள் இதே மாதிரி பார்த்தோமே, ஆமாம் கரெக்டு, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். மேலே என்ன பண்ணுறான்? மேலே ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிறானா? இல்லை. அப்போ மேலே என்ன நடக்கிறான்? ஒரு தடவை இவ்வளோ ஹைக்கு போயிருக்கிறான், அடுத்த தடவை போகும்போது இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டான், அடுத்த தடவை போகும்போது இன்னும் கொஞ்சம் மேலே போகிறான். இந்த 1, 2 கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருவீங்க. இந்த பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. ஒருவேளை இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணணும்? இந்த இடத்துல உங்கள் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணணும். ஏன்னா அங்கேருந்து வந்துடுவான், நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே தான் இங்கேயும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், கீழே வந்துட்டு இவ்வளோ தூரமாக அதே லோக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போகும்போது அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறான். உடனே கூட போட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் டைமு மேலே வந்தானா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடுவான், மேலே வந்தானா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடுவான். ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு தான் பிரேக் ஆகி மேலே போயிருக்கிறான். ரெண்டுமே ஒரே விஷயந்தான், ஆனால் ரெண்டுமே வேறு மாதிரி நடந்த மாதிரி இருக்குது, ஆனால் ஒரே விஷயந்தான். அப்போ அதனால தான் 500 தடவை பார்க்க சொல்கிறது. இங்கேயே 2 மாதிரி ஒரே விஷயம் 2 மாதிரி தெரியுது இங்கே உங்களுக்கு. அப்போ 500 தடவை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் பாட்டு ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும், யாரும் சொல்ல தேவையில்லை. டெலகிராமில் போயிட்டு யாராச்சும் கால்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை
நீங்கள் யார்கிட்டும் கொண்டு போய் கொடுத்து இழக்க மாட்டீங்க. சரியா? இந்த ஸ்கேம்ஸ் பற்றிலாம் வந்து நம்ம அப்பப்போ வந்து பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நான். சும்மா யோசிச்சு பாருங்களேன். எப்போவுமே வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். பின்னாடிந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். முன்னாடி இப்படி சொன்னால் என்ன இன்னுமா நீங்கள் வந்து மேனுவலாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னது இன்னுமாவனா என்னப்பா சொல்ல வர? எல்லாம் அல்காரிதம் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நான்லாம் அல்காரிதமில் ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன். நீங்களும் சம்பாதிக்கணுமா? என் கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். எவ்வளோ? ரூ. 10,000. ஏப்பா நீ தான் ரூ. 1,00,000 டெய்லியும் சம்பாதிக்கலாம். சும்மாவே சொல்லி தரலாமே நீ. அது நான் சொல்லி தர மாட்டேன். நீங்கள் ரூ. 10,000 கட்டினா நான் சொல்லித்தரேன். நீங்களும் ரூ. 1,00,000 சம்பாதிக்கலாம். ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இடிக்கிற மாதிரி இல்லை, எங்கேயோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கா? அவ்வளோதான். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவனே 1,00,000 சம்பாதிக்கிறான். ரைட், ஓகே. டெய்லியும் 1,00,000 சம்பாதிக்கிறான். நீ ஏன் என்கிட்ட 10,000 கேட்குற? ஒன்று ஃப்ரீயாக சொல்லிக் கொடு, இல்லைன்னா நீயே வச்சுக்கோ. அந்த மாதிரி வந்து தெளிவாக வந்து முடிவு எடுக்க பாருங்க. சரியா? சரி, ஓகே. கால் ஆப்ஷனில் என்ன நடக்கு பார்ப்போமா? கால் ஆப்ஷனில் நம்ம ஆளுங்களே வந்து போட்டிருந்தாங்க. என்ன இது ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. திரும்ப வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறான், ட்ரெண்ட் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறான், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டாக, அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துறான். அடுத்த தடவை கொஞ்சம் கீழே, அடுத்த தடவை கொஞ்சம் கீழே. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். இது மேலேயும் வந்து ட்ரெண்ட் ஆகும், கீழேயும் ட்ரெண்ட் ஆகும். நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கும், மேலே ட்ரெண்ட் ஆகும். ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகும், கீழே ட்ரெண்ட் ஆகும். சில நேரங்களில் மேலேயும் ட்ரெண்ட் ஆகும், கீழேயும் ட்ரெண்ட் ஆகும். சில நேரங்களில் மேலேயும் ஃப்ளாட்டாக இருக்கும், கீழேயும் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ரேஞ்சுக்குள்ளார இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த மூவ் ஆகிறதும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கட்டில் அழகாக வந்து ஏறி போயிட்டே இருக்கும். எங்கள் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். ஸோ நேற்றுக்கு வந்து படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சேன்னா, நேற்றுக்கு படிக்கட்டில் வந்து ஏற ஆரம்பித்து மேலே இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது. இன்றைக்கும் அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலே என்ன பண்ணுறான், நல்லா மேலே போனான். செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்க, அதுலேருந்து வந்து அந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணாமல் இப்படி வந்தான். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்தான், பிரேக் பண்ணி மேலே போனான். இப்படி வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சிம்பிளாக முடிஞ்சதான் ஆப்ஷன்ஸு. கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குது? புட் ஆப்ஷனில் தொடர்ச்சியாக கீழே வர்றான். கால் ஆப்ஷன் தொடர்ச்சியாக மேலே போனால் புட் ஆப்ஷன் என்ன பண்ணுவான், தொடர்ச்சியாக கீழே தான் வருவான். அதில் என்ன சந்தேகம்? என்ன பண்ணுறான், ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ண மாட்டான், என்ன பண்ணாலும் கட் பண்ண மாட்டான். ஆனால் கீழே வந்துட்டு இப்படி தொடர்ச்சியாக வந்து லோ வச்சுக்கிட்டே வந்தது பார்த்தீங்களா மார்க்கெட்டு, இங்கேருந்து லோ வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கும் ஒரு லோ வச்சான், வேகமாக கீழே வந்தான், இந்த இடத்துலையே நின்னான். திரும்பவும் மேலே போயிட்டு கீழே இன்னொரு புது லோ வைக்கணும். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், வைக்கல. என்ன பண்ணியிருக்கான், இது வரைக்கும் போயிட்டு கீழே வந்தான், ஆனால் புது லோ வைக்கல. எப்படி, இது வரைக்கும் போயிட்டு கீழே வந்து புது லோ வச்சுட்டான். இது வரைக்கும் போய் கீழே வந்து புது லோ வச்சுட்டான். இது வரைக்கும் போய் கீழே வந்து மார்க்கெட்டே முடிச்சுட்டாங்க. திரும்ப அந்த அதை வந்து ஃபாலோ பண்ணி மேலேருந்து கீழே அவன் பாட்டுக்கு வந்து புது லோ வச்சுட்டான். மறுபடியும் மேலே போய் கீழே வரும்போது புது லோ வைக்கல. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, புது லோ வைக்கல அப்படின்னாலே பையர்ஸ் உள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம். இந்த லெவலை கட் பண்ணானா கீழே போயிடுவான், இன்னொரு லோ வச்சுருவான். நான் என்ன பண்ணியிருக்கான், மேலே வந்திருக்கேன். என்ன எப்படி போகிறான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போயிட்டே இருக்கான், தெரியுதா? இந்த லெவல் இன்னும் இது ஹைக்கு போனோன்னே எப்படி வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கான் தெரியுதா? எது வரைக்கும் வரணும் இவன், இங்கே வரணும். அப்போ தான் வந்து லோவை கண்டினியூ பண்ணி கீழே போய்கிட்டே இருக்கும். என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு, இந்த லெவலே கட் பண்ண முடியல. எவ்வளோ பையர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிர்ப்பாக செல்லர்ஸ் வந்து செல் பண்ணும்போது எவ்வளோ தூரம் தான் மார்க்கெட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே முடியல. ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது பாருங்கள், இந்த லோவை கட் பண்ண முடியல. மேலே போயிட்டான், ஆனால் மேலேயும் கட் பண்ணல. கீழே வந்தான், கீழே இவ்வளோ தூரம் வரணும், வரவே இல்லை. வராமல் மேலே போனான், மேலே இவ்வளோ தூரம் போயிட்டான். கீழே வரும்போது என்ன பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணணும். கட் பண்ணல, மறுபடியும் இந்த லோவை கட் பண்ணோம், கட் பண்ண முடியல.
மேலே போக முடியல. மேலே போக முடியல. அப்போ என்ன அர்த்தம்? இங்கேருந்து வந்து இப்படி போயிருக்கிறான், இங்கேருந்து இப்படி போயிருக்கிறான், இங்கேருந்து இப்படி போகணும். போக முடியல. போக முடியலனாலே என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் வந்தும் மறுபடியும் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. நேராக கீழே வந்தாச்சு. மேலே போக முடியும். இப்போ இவ்வளோ நேரமாக வந்து கீழே கட் பண்ண முடியாமல் இருந்தான்ல, இப்போ புது புது லோவாக வச்சுட்டு கீழே வரும். மேலே போகும்போது வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். இங்கே எப்படி லோவை கட் பண்ணாமல் போனானோ அது மாதிரி ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். இதெல்லாம் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா தப்பாக ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். தப்பாக ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கணும். அதில் தான் உங்களுடைய வெற்றியே அடங்கியிருக்கு. நம்ம யூஸ்வலாக எப்படி வந்து ட்ரேட் பண்ணுவோம்? இந்த இடத்துல ஒரு பை பண்ணுவோம். நல்லா மேலெலாம் போனதுக்கப்புறம் எல்லாம் பிரேக் அவுட்லாம் ஆனதுக்கப்புறமா ஓகே நல்லா மேலே போகுது அப்படின்னு இந்த ரேஞ்சுக்குள்ளார எங்கேயோ ஒரு இடத்துல பை எடுப்போம். முக்கியமாக பை பண்ணக்கூடாதுங்கிற லெவலில் தான் பை எடுப்போம். பை எடுத்தோன்னே கீழே வரும். கீழே வந்தோன்னா நம்ம என்ன நினைப்போம்? இங்கிருந்து மேலே வந்துடுவோன்னு நினைப்போமா? நம்ம நினைக்கிற மாதிரியே கொஞ்சம் க்ரீனில் வந்து மேலே வரும். தேவையில்லாமல் இந்த இடத்துல இன்னொன்று வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம ஆட் பண்ணோன்னா மறுபடியும் வந்து கீழே போவோம். இது ஒரு லாஸு. இது வந்து பெரிய லாஸ் ஆகிடுச்சு இவ்வளோ தூரம். இது தேவையில்லாமல் ஆட் பண்ணி இது இன்னொரு லாஸ். திரும்பவும் மேலே வரும்போது நம்மளுக்கே நம்பிக்கை வரும். ஆஹா இங்கிருந்துனாச்சும் மேலே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி. ஆட்லாம் பண்ண முடியாது. நம்மகிட்ட பணம் இருக்குது. மேலே வந்துடுவான்ப்பா, எப்படியாச்சும் வந்துடுவான். எல்லா கடவுளையும் வந்து வேண்டுறது. அவங்கவுங்க மதத்தில் என்னென்ன கடவுள் இருக்காங்களோ எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு வேண்டியதுதான். ஆனால் என்ன பண்ணுவான்? அவன் தொடர்ச்சியாக கீழே தான் போவான். இது நீங்கள் படிக்கட்டு மெத்தடை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா இதை கட் பண்ணோன்னே முடிவு பண்ணியிருப்பீங்க. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த இடம் தான் கடைசி. ஏன் கடைசி புல்பேக் இங்கே இருந்தால் மேலே போயிருக்குது. ஸோ இந்த லெவலில் இருந்து உங்களுக்கு அப்படியே வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். கீழே வந்துட்டான். இந்த இடத்துலேருந்து ரெக்கவர் ஆகி இப்படி போனான்னா எவ்வளோ தூரம் போகிறோன்னா அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லது நம்மளுக்கு. வெளியில் வந்துடலாம். அப்படி இல்லையா ஒன்ஸ் இதை கட் பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் கீழே போயிடுவான்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்போ நீங்கள் புதுசாக ட்ரேடு வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்க்கணும். அடேங்கப்பா ஒரே செல்லர்ஸாக இருக்கிறாங்களே, இந்த இடத்துல பையர்ஸ் கொஞ்சமாக வந்திருக்காங்க. ஓகே பையர்ஸ் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க. என்ன நடக்குது? செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு போயிட்டாங்க. பையர்ஸு ஏற்கனவே நம்ம பார்த்ததை விட இங்கே பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தெரியுறாங்க. ஆனால் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இந்த தடவை கண்ட்ரோலை எடுக்க முடியல செல்லர்ஸால். பையர்ஸ் விட மாட்டுறாங்க. மறுபடியும் பை. செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க. மறுபடியும் நல்ல பை. செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க. மறுபடியும் நல்ல பை. புரியுதா? இப்போ ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுதா? கீழே வரும்போது என்ன ஆகுது? ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி யாராச்சும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். இல்லைனாலும் இப்படி தான். இதைத்தான் 500 முறை பாருங்கன்னு சொல்கிறேன். கால் ஆப்ஷனில் சொன்னேன், 2 தடவை சொன்னேன், ஃபியூச்சர்ஸில் சொன்னேன். இப்போ இந்த புட் ஆப்ஷனில் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஸ்மார்ட். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? கன்ஃபார்மாக இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழேருந்து ரெக்கவர் ஆகிறானா, இந்த லெவலுக்கு கீழே ஒரு கண்டினியூஸ் பீரிஷ்னஸில் ஒரு புல்லிஷ்னஸ் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? மேலே திரும்பவும் ரெசிஸ்டன்ஸுக்கு வருவான்னு எதிர்பார்க்கலாம். நிறைய நேரங்களில் இதை வந்து நடக்கும். இது சும்மா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். புல்லிஷாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 425 ப்ரைஸ் எங்கே போச்சு? 485க்கு போயிருக்குது. விஷயம் தெரிஞ்சதுன்னா யூல் மேக் மணி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? சப்போர்ட்டில் பை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதுதான் சப்போர்ட்டுக்கே வந்ததா ப்ரைஸு? இவ்வளோ தூரம் மேலே போய் கீழே வரும்போது சப்போர்ட்டுக்கே வந்ததா? இந்த சப்போர்ட்டுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட்டிங் தான். இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 431 எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கான்? 424. 10 புள்ளி கூட நம்மளுக்கு எதிராக போய் க்ளோஸ் வைக்கல. அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு? 424லேருந்து 485 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதை மேட்ச் பண்ணி எடுக்கலாம், இல்லை சப்போர்ட்டை மேட்ச் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னது? வெயிட் பண்ணுறது தான். காட் வெயிட்.
பொறுமையாக காத்திருக்கணும். ட்ரேடிங் உங்களுக்கு நல்லா வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நல்லா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே போராக இருக்கும் உங்களுக்கு. எப்படி இருக்கும்? ஒரே போர் அடிக்கும். ஏன்னா, அவன் அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் சும்மாவே உட்காந்துருக்கணும் நாம. எவ்வளோ நேரம் தான் சார் சும்மாவே உட்காந்துருக்குறது? அவ்வளோதான். அதுதான் ட்ரேடிங். ட்ரேடிங் என்னைக்கு உங்களுக்கு போர் அடிக்குதோ, அன்னைக்கு நீங்க வெற்றி பாதையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? போர் அடிக்கணும். ஏன்னா, அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. வேற வேலையும் கிடையாது. பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்திரிச்சும் போ முடியாது. பார்க்காமலேயும் இருக்க முடியாது. சரி, ஓகே, ரைட். நிஃப்டில என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோமா? நிஃப்டில ஒரே இடத்துல ரெசிஸ்டன்ஸ். அன்லைக் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி வந்து அவன் தெளிவா இதையே கட் பண்ணாம அப்படியே இங்கேயே நின்னுட்டான். ஃப்ரைடே அன்னைக்கு நல்லா விழுந்தான். நல்லா ரெக்கவர் ஆனான். ஆனா நமக்கு என்னது? இந்த ஹைய கட் பண்ணோம். ஏன் அப்படி? இந்த ஜோன்லயே இருக்கிற ஹை இதுதான். அப்ப இந்த ஹைய கட் பண்ணணும். இந்த ஹைய கட் பண்ற வரைக்குமே அவன் என்ன பண்ணுவான்? திரும்ப திரும்ப வந்து ரெசிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பேங்க் நிஃப்டியில சொன்னா அதே காரணம் தான். நல்லா மேலே போச்சு பையர்ஸு. செல்லிங் பவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்கு. இவ்வளோ தான் செல் பண்ண முடிஞ்சது அவங்களால. திரும்பவும் கூட மேலே போயிருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை. இப்போ கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணிட்டான், புது லோ மட்டும் வச்சுட்டான். அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு லோவோ 2 லோவோ வச்சுட்டு தான் மேலே வருவான். இல்லை, அதுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அப்போ எதை குறி வைக்கணும் நம்ம? இதை தான் குறி வைக்கணும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துலேருந்து அவன் இதுக்கு கீழே வராமல் மேலே போய் இந்த லெவலுக்கு மேலே போயிட்டான்னா மேலே போயிடுவான். புது லோ வச்சான், முடிஞ்சது. மறுபடியும் வந்து கீழே தான். அப்போ இவன் கீழே வரானா பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் அது நடக்கக்கூடாது. ஏன்? பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறான். பையர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விஷயம் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே நல்லா வந்தது, செல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இங்கே என்ன தெரியுது உங்களுக்கு? செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அப்படியே லெஃப்டில் போய் பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வர்றாங்க பையர்ஸ்? இங்கேருந்தே வர்றாங்க. படிக்கட்டு ஏறி 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 பொறுமையாக அப்படியே வர்றாங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்தோன்னா வீக்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இங்கே எப்படி பேசுகிறோம்? இந்த லோவை கட் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறோம். அதே தான் இங்கேயும். இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டான்னா அடுத்து இன்னொரு லோ வச்சுருவான். மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் லோ வச்சுருவான். மறுபடியும் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் இன்னொரு லோ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே வச்சான்? சர்ப்ரைசிங்காக எங்கே வச்சான்? இது வந்து நம்ம சிலபஸ்லேயே இல்லை. இது அவுட் ஆஃப் போர்ஷன். ஈக்குவலாக இருந்துட்டு அப்படியே மேலே வந்துன்னா அப்படியே மேலே போய் இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் என்ன பண்ணா? சர்ப்ரைஸ். இதுதான் சர்ப்ரைஸ்னு பார்த்தா அப்படியே அங்கேருந்து ரெக்கவர் ஆனால் பார்த்தீங்களா, அது அதை விட சர்ப்ரைஸ். கண்டினியூஸாக மேலே போச்சு. அழகாக படிக்கட்டில் ஏறி தான் போனோம். அதெல்லாம் எந்த குழப்பமும் இல்லை. போன தினம் ஒரு பார்வையிலேயே நம்ம அதை பார்த்துட்டோம். அப்போது இப்போ இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. அதுதான் அஜெண்டா. இந்த லோவை கட் பண்ணானா இன்னும் 2 லோ வந்து வைக்க வாய்ப்பு. எப்படி வந்து இந்த லோவை கட் பண்ணி இங்கே வச்சானோ உடனே இந்த லோவை கட் பண்ணி இங்கே வச்சான்ல, அந்த மாதிரி ஆகிடும் இங்கே. ஆனால் அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கிறோம். தம்பி நீ என்ன தாண்டா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து காத்திருக்கிறோம். நவம்பர் மாதமும் போய் டிசம்பர் மாதமும் முடிகிற மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. இன்னும் இந்த இடத்த வந்து கட் பண்ண மாட்டோம். கட் பண்ணானா நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்கட்டில் ஏறுறத நம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? அப்போது அதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் மேலே போய் ஹையை கட் பண்ணான்னா மேலே நல்லா போவான். இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் லோவை கட் பண்ணாமல் இங்கே மேலே வரும்போது வந்து எப்படி வந்திருக்கிறான்? லோவை கட் பண்ணாமல் மேலே வந்திருக்கான் பார்த்தீங்களா? அது மாதிரி லோவை கட் பண்ணாமல் அப்படியே மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். 5 மினிட்ஸில் போய் இன்றைக்கான வாய்ப்பு என்னென்னு பார்த்துருவோமா? 5 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கிறான் இன்றைக்கி? அடேங்கப்பா!
நேற்றுக்கு இங்கே போய் முடிச்சிருக்கல ப்ரைஸ். இன்றைக்கி ஓப்பன் கேண்டில் பேங்க் நிஃப்டி மாதிரி இல்லாமல் வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கேருந்து ப்ரைஸு கீழே வந்து மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணானா இல்லை, இன்னைக்கு ஹைலேருந்தே விழுந்துட்டான். விழும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா என்ன பண்ணுவான், புதுலோ வைப்பான். இந்த புதுலோ வச்சானா அடுத்த தடவை மேலே வரும்போது என்ன பண்ணுவான், இந்த ஹைக்கே வரமாட்டான். என்னத்துக்கு இது பண்ணுறான், புதுலோ வைப்பான். ஸோ ஒரு லோ வந்து இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. திரும்ப மேலே போக முடியாமல் கீழே வந்தானா இன்னொரு புதுலோ, இன்னொரு புதுலோ, இன்னொரு புதுலோ, அப்படியே போயிட்டே இருக்குமா, இல்லவே இல்லை. ஒரு அளவு தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தடவை வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவான், புதுலோ வைக்க மாட்டான். ஒன்று ஈக்குவல் லோவுக்கு வருவான், அப்படி இல்லைன்னா ஃபெயில்டு லோவிலேருந்தே மேலே போக ட்ரை பண்ணுவான். இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸோட ஆதிக்கம் கம்மியாக இருக்குது. செல்லர்ஸோட ஆதிக்கம் கடைசியாக வந்து ஒரு எனர்ஜியாக வந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸோட ஆதிக்கம் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து இருக்காது. அப்படியே செல்லர்ஸ் கம்மியாகிடுவாங்க. யார், பையர்ஸ் அதிகமாகிடுவாங்க. உங்களுக்கு இதை வச்சு கிளியராக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி ட்ரெண்டு வந்து உங்களால் வந்து ஈஸியாக போட முடியும். இப்படி ஒரு ட்ரெண்டு, இப்படி ஒரு ட்ரெண்டு போட்டிங்கன்னா என்ன ஆச்சு, பேரலல் சேனல் பேட்டர்ன். மேலேருந்து எப்படி வந்தான், பொறுமையாக அப்படியே இப்படி வந்துட்டான், ட்ரெண்டாகி கீழே வந்துருக்கிறான். லோவை கட் பண்ண முடியாமல் மேலே போக ஆரம்பித்தான், இந்த ஹையை கட் பண்ணால் மேலே போய் இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆனால் அடுத்த லெவலில் வந்து இங்கே இருக்குது. என்ன பண்ணியிருக்கிறான், பேரலல் சேனலில் வந்து மேலே போய்ட்டு இருங்க. எப்போவுமே உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துன்னா உடனே கனெக்ட் பண்ணிடணும். என்ன இது கோடு போடுறதுக்கு எதனா காசாக கேட்குறாங்க, அந்த மாதிரி கிடையாது. அப்போ இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுமா, இது ஒரு ஆர்ட் மாதிரி. இது பிடிச்சிட்டிங்க, ஒரு 2 பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க, முடிஞ்சது கதை. கடன் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அழகாக கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்குது மார்க்கெட்டை. இப்படி கீழே வந்து இப்படி மேலே போகிற மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. பார்ப்போம், நாளைக்கும் வந்து கன்சல்டேஷனே நடக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம், கால் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குது. இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில், இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த லோக்கே வந்திருக்குதா. திரும்பவும் கூட இந்த விக்கு நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி விக்கு வந்து பெருசாக இப்படி வந்து இருக்கும், பாடி வந்து இப்படி இருக்கும். பொறுமையாக விக்குக்கு ப்ரைஸ் வந்து வரும், வந்தது அப்படின்னாலே பை தான். செல்லுலேயும் அதே தான், இப்படி இருக்கும். பொறுமையாக இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும். இங்கே போனீங்கன்னா செல் பண்ணிங்கன்னா வாய்ப்பு நிறையா இருக்குது கீழே வர்றது. அட்லீஸ்ட் ஈக்குவல் லெவலுக்குனாச்சும் வந்துடுவான், அதை ஈக்குவலானாச்சும் போயிடுவான். என்ன பண்ணியிருக்கான், மேலே வரைக்கும் ஏற்கனவே 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5ஆவது தடவை இன்றைக்கும் அதே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கானா. இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படியே கீழே பார்ப்பீங்க. என்ன பார்ப்பீங்க, ட்ரெண்ட் ஆகிறானான்னு பார்ப்பீங்க. கீழே ட்ரெண்ட் ஆகிறான், மேலே ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான். அப்போ மேலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தோன்னா என்ன வாய்ப்பு, புது லோ, இன்னைக்கு லோ இங்கே இருக்குது, இன்னொரு லோ இங்கே வைக்க வாய்ப்பு இருக்குது. மேலே வருவானா, எத்தனை தடவை வந்திருக்கான், 5 தடவை வந்திருக்கிறான். இந்த தடவை மேலே அவ்வளோ தூரம் போகல. இது மேலே அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. இதை கட் பண்ணோம், இதை கட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போவான். இதை கட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு கீழே போவான். ரெண்டுமே பண்ணல, இதுக்குள்ளே மட்டும். ஃபியூச்சர்ஸில் எப்படி பார்த்தீங்க, பேரலல் சேனல் பேட்டர்ன் இப்படி பார்த்தீங்க. அதே இது ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு மேலேயும் கீழேயும் கரெக்டாக ரிஜெக்ட் ஆகுது. என்ன ரேஞ்சு, ஒரு 100லேருந்து 120, 20 புள்ளி தான், மேலே கீழே மேலே கீழே. எத்தனை மணிலேருந்து, 10 மணிலேருந்து. போரிங். 20 புள்ளி மேலே கீழே 20 புள்ளி, மேலே 20 புள்ளி கீழே 20 புள்ளி, 10 மணிலேருந்து. அதே நேரத்தில் நீங்கள் நிஃப்டி வந்து புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குது. இதை பார்த்தோன்னா இப்போ இனிமேலாம் நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது நான் சொல்லவே கூடாது, சொல்லாமலே உங்களுக்கு வந்து தெரியணும். படிக்கட்டு ஏறி போயிருக்கிறான், அடுத்த தடவை வந்து ஏறலை, இதை கட் பண்ணுற வரைக்கும் ஏறலைன்னு தான். ஏறி போய்கிட்டே இருப்பானா, இப்படியே போய்கிட்டே இருப்பானா, ஒரு கட்டத்தில் நின்றுவான். நின்றுட்டு கொஞ்சம் கீழே வருவான். கீழே வந்துட்டு ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவலோ இல்லைனா வந்து ஈக்குவல் லோவில் இருந்தோ மறுபடியும் என்ன பண்ணுவான், மறுபடியும் மேலே போக ஆரம்பிப்பான்.
படிக்கட்டு இறங்கி கீழே வரான், மேலே ஏறான், கீழே வரான், தொடர்ந்து. ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் இதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இந்த நல்லா புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எதிராக போகுது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. எதை கட் பண்ணணும், படிக்கட்டு இறங்குறானா படிக்கட்டு ஏறுறானா, ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது, ப்ரீவியஸாக வந்து ஒரு ஃபால் நல்லா வந்துட்டு பையிங் போகுது அப்படின்னா எப்போ மேலே வந்தாலும் அந்த இடத்த கட் பண்ணணும். இது எல்லாமே சில பேர் கமெண்ட்டில் சொல்லுவாங்க, உங்கள் வாய்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் எனக்கு வந்து பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் இது, என் வாய்ஸ் கேட்கணும். இங்கே விழுந்து எழுந்திருக்கிறான், இந்த இடத்துல இருந்து மேலே போனானா தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். ஏற்கனவே ஏறி மேலே வந்துட்டான், ஏற்கனவே பை வந்து நல்லா ஆயிருக்கு, அடுத்த தடவை கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆயிருக்கு, அடுத்த தடவை இன்னும் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆயிருக்கு, எனர்ஜி கேண்டில் தெரியுது, அடுத்த தடவை இவ்வளோ தான் பை ஆயிருக்கு. இந்த பையங்கையும் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும், தம்பிங்களா எல்லாம் போயிட்டீங்க போல், நான் மட்டும் தனியாக நிற்கிறேன்னா நானும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். சரியா? விழுந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? விழுந்தான் அப்படின்னா மேலே வரும்போது அடுத்த தடவை மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே வந்தோன்னா அந்த இடத்த கட் பண்ணணும், கீழே வந்து மேலே வந்தோன்னா அந்த இடத்த கட் பண்ணணும். கட் பண்ணுற வரைக்கும் நோ சான்ஸ். அது நேற்று நடந்தது, சும்மா சொல்கிறேன். எவ்வளோ பெருசாக விழுந்தாலும் அதுதான் கதைன்னு சொல்கிறேன். நிஃப்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. சென்செக்ஸு என்ன நடந்தது? பிரேக் அவுட் பண்ணால் பார்த்தீங்களா, இவன் ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிறான். சில நேரங்களில் இது நடக்கும். ரெசிஸ்ட் ஆகிட்டே இருந்ததா ரொம்ப நாளாக, ஆளுக்கு முந்தி பிரேக் ஆகிட்டான். எப்போ? டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சோன்னே பிரேக் ஆகிட்டான். அவன் வந்து எங்கே வரைக்கும் போயிட்டான், ப்ரீவியஸாக இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஃபால் ஆகி ரைஸ் ஆகிருக்கான். அப்போ இந்த இடத்த கட் பண்ணணும், கட் பண்ணானா ஓடிடுவான் மேலே. என்ன பண்ணியிருக்கிறான், கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான், தெரியுதா? இப்போ தான் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு காமிச்சேன். இது என்ன ஒரே மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வருதா உங்களுக்கு? ஆப்ஷன்ஸில் பார்த்தாலும் அதே தான் இருக்குது, ஃபியூச்சர்ஸில் பார்த்தாலும் அதே, சென்செக்ஸ்லேயும் அதே தான், நிஃப்டிலையும் அதே தான். நம்புங்க, எல்லா சார்ட்லேயும் அதான் நடக்குது. அதனால தான் நான் அந்த சார்ட் பேர்லாம் கேட்பாங்க. இது வந்து வாட்டர் மார்க்கில் இல்லை சார்ட்டு பேர், டைம் ஃப்ரேம் என்னன்னு தெரியல, அதெல்லாம் எல்லாமே ஒன்று தாங்க, ஒரே மாதிரி தான் நடக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியுது, ஆனால் நடக்கிறதெல்லாம் ஒன்று தான். என்ன பண்ணியிருக்கிறான் இவன், வித்தியாசமாக பண்ணியிருக்கான்னு சொன்னால, இதை பிரேக் பண்ணி மேலே போனானா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டானா, அங்கேருந்து ரிஜெக்டாக எங்கே வந்தான், எதை பிரேக் பண்ணானோ அந்த லெவலையே வந்து ரீடெஸ்ட் பண்ணானா. இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பிரேக் ஆகும்போது ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறவங்க பை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க பொசிஷன்ஸாக மேனேஜ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. திரும்பவும் கூட அந்த இடத்தையே ரீடெஸ்ட் பண்ணிடு பார்த்தீங்களா, பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கலாம். ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு கூட போக முடியல. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ பையிங் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த கேண்டலில் பையிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்கா, செல்லர்ஸ் இன்ஃபேக்ட் செல்லர்ஸும் உள்ளே வந்திருக்காங்க. ஏன், ப்ரீவியஸ் லெவல் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்த தடவை கூட மறுபடியும் வந்து மேலே தான் போச்சு. எங்கே, இந்த லெவல்லேருந்து செல் ஆஃப் ஆகிருக்குது, மறுபடியும் மேலே கொண்டு போயிருக்காங்க. அடுத்த தடவை இந்த பையிங் எனர்ஜி தெரியுதா உங்களுக்கு, அடுத்த கேண்டலும் க்ரீன் தான், ஆனால் பையிங் எனர்ஜி தெரியுதா, எனர்ஜியே இல்லை. இங்கே இந்த கேண்டலோட எனர்ஜிக்கும் இந்த கேண்டலோட எனர்ஜிக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியுதா? கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் பலசாலி மார்க்கெட்டில், யார் இப்போ பலம் பொருந்திய ஆள், அவங்களோட சேர்ந்துக்கணும் நம்மளும். அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்குது, ஒரு சின்ன கரெக்ஷன், இவ்வளோ பெரிய ஒரு ஒரு உந்துதலுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வருது. திரும்பவும் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா, இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா, அடுத்த ஹை வச்சுதுன்னா, இப்படி இந்த லோக்கு வரமாட்டான். வராமல் அவன் பாட்டு வந்து போயிட்டே இருப்பான். வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தோம்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது,
என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கான வாய்ப்பு என்ன கொடுத்துருக்கு. நான் இதை எதனாச்சும் சொல்லணுமா உங்களுக்கு? நான் இதை சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. புதுசாக முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரொம்பவே கவனமாக நீங்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. இவன் படிக்கட்டில் இறங்கி வர்றாங்க. புதுசாக வந்து லோ வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது வந்து லோ வந்து கொஞ்சம் வைக்கிறது கேப்பு கம்மியாகிடுச்சு. இங்கேருந்து இவ்வளோ பெரிய கேப்பு இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆச்சு? கேப்பு இல்லை. மேலேருந்து வரும்போது வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ண முடியாமலேயே வந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் இங்கேருந்து வந்து மறுபடியும் மேலே வரும்போது என்ன பண்ணான்? ஈக்குவலாக வந்துட்டான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. இந்த ஹையை கட் பண்ணி மேலே வந்துட்டான். கட் பண்ணுற மாதிரியே தான் தெரியுது, ஆனால் கட் பண்ணல. ஆல்மோஸ்ட் கட் பண்ணலன்னு தான் சொல்லணும் நம்ம. ஆனால் அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வந்துட்டான். இவ்வளோ நேரம் பொறுமையாக இறங்கி வந்துகிட்டே இருந்தால் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே வருது. நல்ல வால்யூமோடு போயிருந்துருக்கணும். என்ன காரணத்தினாலேயோ வந்து நடக்கலை. அப்படியே கன்சால்டேட் பண்ணியே முடிச்சிட்டான். இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே வந்து மார்க்கெட் வந்து நின்றுச்சு. ஆனால் சார்ட்டில் உங்களுக்கு தெளிவாக இருக்குது. ப்ரீவியஸ் ஹையே கட் பண்ணல. இங்கே எப்படி வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அன்றைக்கி வந்து மேலே போனானோ, ஹைன்னு வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தானோ, அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்? லோன்னு லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்து சென்செக்ஸ் கால் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு? சென்செக்ஸில் ஒன்றுமே நடக்குது. புட் ஆப்ஷனில் எப்படி 20 புள்ளி மேலே கீழே போனோன்னா 10 மணிலேருந்து இவன் என்ன பண்ணியிருக்கான்? 520லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? 590 வரைக்கும் போயிருக்கான். ஒரு 70 புள்ளி மேலே கீழே. எப்போதுலேருந்து? 10 மணிலேருந்து இது நடக்குது. தொடர்ச்சியாக இந்த லெவலில் அவனால் கட் பண்ணவே முடியல. ஒரு நல்ல கன்சல்டேஷன், ரொம்ப டீப் கன்சல்டேஷன். இந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. புட் ஆப்ஷனில் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும். இனிமேல் நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? அவன் மேலே ஏறுறானா கீழே இறங்குறானா, ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணுறானா இல்லைனா கட் பண்ண அந்த லெவல் வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகி வர்றானா, செல் பண்ணணுமா? ப்ரீவியஸ் லெவல் அவ்வளோதான். ஒரு 4-5 படிக்கட்டு ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் வீக்காக இருக்கிறானான்னு பார்த்து செல் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடுவான். கீழே என்ன பண்ணுறான்? லெவல்ஸ் பை நல்லா தெரியுதாங்களாம். பை நல்லா பையாகும். இவ்வளோ தூரம் பையாக இருக்கான். அப்புறம் அந்த பை கம்மியாக இருக்குது. இங்கே பையாக இருக்கானா? இந்த பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே யார் அதிகமாக டாமினேட் பண்ணுவான்? செல்லு. பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. நான் இதை சொன்ன உடனே வந்து புதுசாக பார்க்குறேங்க, நான் எங்கள் ஆளுங்களுக்கு தெரியும் இதை ரெகுலராக பார்க்குறாங்க, அதனால் ஒன்றும் பெருசாக வந்து பதட்டப்பட மாட்டாங்க. நீங்கள் புதுசாக அடேங்கப்பா புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, நாளைக்கு மட்டும் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், காலையில் பார்த்துருவோம் அப்படின்ட்டு இறங்கிடாதீங்க. பொறுமையாக இருங்க, இது புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பயிற்சி எப்படி பண்ணணும், எதில் போய் லைவில் ட்ரேட் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நான். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்படாது. மிட் கேப்பில் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். என்னது இங்கேருந்து என்னதான்டா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி வந்து இவனோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தோம். எப்போத்துலேருந்து? கிட்டத்தட்ட வந்து ஒரு நவம்பர் மாதம் எண்டிங்கில் இருந்து வந்து டிசம்பர் மாதம் இவ்வளோ நாளாக வந்து பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கான். மேலே தான் வர்றான், ஆனால் அப்படியே ஏதோ ட்ரேட் ஆகணுமே, என்னடா ட்ரேடிங்கில் கொண்டாந்து நம்மளை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் மிட் கேப். அப்புறம் இப்போ தான் வால்யூமே வந்துருக்கு, நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துட்டு நல்லா வந்து மேலே போயிட்டு இருக்குது. திரும்பவும் மட்டும் அதே மாதிரி இப்படியே வந்து போக ஆரம்பித்தானா ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் வந்து அவன் பாட்டுக்கு வந்து லோவை கட் பண்ணாமல் போகிறான்ல, பணம் வருதில்ல, அதனால் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். ஏற்கனவே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட் இருக்குது மிட் கேப்பில். ஆனால் என்ன காரணம்னே தெரியல, இந்த இடத்துலேருந்து மூமெண்ட்டே சுத்தமாக இல்லை. ஒரு நல்ல கரெக்ஷன் வந்தது, இதுக்கப்புறமா வந்து நல்ல கரெக்ஷன் ஆகி போகணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் கண்டினியூஸாக மேலே போகிறான், எங்கே இருந்தான்? 12,500 600 இருந்தான். இப்போ எங்கே இருக்கிறான்? 13,300 இருக்கிறான். கிட்டத்தட்ட இன்னொரு 200 புள்ளி மேலே போச்சுன்னா 1000 புள்ளி மேலே போயிடுச்சு டிசம்பர் மாதத்தில். ஆனால் அது போன மாதிரியே தெரியல.
சும்மா அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கான். இன்றைக்கான வாய்ப்பு என்னன்னு பார்ப்போமா? இன்றைக்கான வாய்ப்பு இங்கே பாருங்கள் எப்படி ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா? இது என்னன்னு ட்ரேட் பண்ணுறது. பட் ஆனால் மிட் கேப் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறீங்க. இதுலேயும் அதே தான். அப்பாடி ட்ரெண்ட் ஆகி வந்துகிட்டே இருந்தான். லோ வந்து உருப்படியாக வந்து லோ கூட வரல, வால்யூமோட பிரேக் ஆச்சு. இந்த லெவல்லேருந்து அப்படியே போனால் எப்படி போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்து அப்படியே வந்து மேலே போயிடுச்சு. 13,175லேருந்து 13,250 வரைக்கும் போயிருக்கு. கொஞ்ச நேரம் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணால் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வால்யூமே இல்லாமல் மேலே போயிடுச்சு. ஃபின் சர்வீஸு, ஃபின் நிஃப்டி வந்து என்ன நடந்திருக்குது? ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சின்ன ரிஜெக்ஷன் வந்துருக்குது. இந்த ரிஜெக்ஷன் வந்து இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. அதே ரூல் தான். கட் பண்ணனா அப்படின்னா சின்னதாக மறுபடியும் கட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போக முடியாமல் இப்படி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த தடவை கட் பண்ணாமல் இப்படி மேலே வந்து நல்ல வால்யூமோட பஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான வாய்ப்பு உங்களுக்கு சேம் அதே தான். நல்லா மேலே வந்தது. இந்த ஹையிலேருந்து மறுபடியும் ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. இந்த ஹையில் இந்த லெவலில் இருந்து மறுபடியும் வந்து கீழே வந்த ப்ரைஸு. இந்த ஹையை கட் பண்ண முடியல, கையை கட் பண்ண முடியல. தொடர்ச்சியாக என்ன பண்ணுறான்? இந்த லோவிலேருந்து மறுபடியும் மேலே போகும்போது ஹையை கட் பண்ணி மேலே போகிறான். இந்த லெவல் ஏன் அந்த லெவலில் வந்து சொல்கிறோம்? மேலேருந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு புல் பேக் லெவல். அதை கட் பண்ணானா தான் நல்லா மேலே போவோம், இல்லைனா போக மாட்டோம். சும்மா இந்த மாதிரி வந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கிறது இதெல்லாம் வந்து செட் ஆகாது. நல்லா போகணும். இல்லைனா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. லோவையும் கடைசியாக கட் பண்ணி முடிச்சு விட்டான். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, ட்ரெண்ட் ஆகிற மாதிரி காட்டுறான். ஆனால் இதுவே வந்து கொஞ்சம் நல்லா இப்படி வந்து போயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இப்போ பார்க்கலாம். வீக்காக இருக்கிற மாதிரி தான் காட்டிருக்கிறான். நாளைக்கு கடை திறந்தோன்னு தான் நம்மளுக்கு ட்ரேடு. அதனால் அதை பற்றிலாம் நம்ம கேர் பண்ணவே மாட்டோம். ஸோ தொடர்ச்சியாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பை தான் வந்து நிறைய பேர் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கான சிக்னல்ஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் மேலே போகும். நாளைக்கு ஓப்பன் ஆனோன்னே ஒருவேளை போகலனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுப்போம். போச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். எப்படி அப்படிங்கிறத நான் நிறைய தடவை வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? பொறுமையாக ஏறி மேலே போய்கிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் லோவை இன்னைய தேதி வரைக்கும் கட் பண்ணல. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? இந்த லெவல்லேருந்து மேலே போனவன் அந்த லெவலுக்கு வர முடியாமல் மேலே போய் அந்த லெவலுக்கு வர முடியாமல் மேலே போயிடுவானா பார்க்கணும். மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஹையை கட் பண்ணணும். இந்த ஹையை மறுபடியும் வந்து கீழே வந்து லோ மட்டும் வச்சுட்டானா, இது கீழே இங்கே ஒரு லோ வச்சுட்டான்ல, திரும்ப கீழே வரும்போது இந்த லோவை எக்காரணத்து கொண்டு அவன் கட் பண்ணக்கூடாது. இந்த லோவும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வந்து கண்டிப்பாக வந்து அது மாதிரி பண்ணணும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப தூரம் மேலே ஏறி வந்துட்டான். இவன் இப்படியே போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் மனசில் வந்து வச்சுக்கோ. இந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த லோ வரைக்குமே வருவான். ஆனால் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஆனாலும் இதை மனசில் வச்சுங்க. ரொம்ப மேலே போகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே வந்து நல்லா வந்து போயிடுச்சு. ஸோ ப்ரைஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளாரே அப்படி சுற்றுறான் பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? 4 ஹவரில் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே நின்று விளையாடுறான். மேலேருந்து கீழே வந்துருக்கு. எப்போதுலேருந்து? அது அக்டோபர் மாதத்துலேருந்து அதான் பண்ணுறான். அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து எங்கேயோ பிரேக் ஆக போகுது க்ரூட் ஆயில். கன்ஃபார்மாக நடக்கும். பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கண்ணா பின்னான்னு போகும். 4 ஹவர்ஸில் ரேஞ்ச், 5 மினிட்ஸில் ரேஞ்சுங்கும் போதே நீங்கள் நல்லா பிரேக் ஆகிறத பார்க்கலாம். கண் கூட நிறைய தடவை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அப்போது 4 ஹவர்ஸில் பிரேக்லாம் வந்து கண்ணா பின்னான்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த மாதிரி ட்ரெண்டாக தெரியுதா? ஒரே லெவலுக்கு இந்த லெவலுக்கு கீழே வந்து அவனால் வந்து வர முடியல. மேலே மட்டும் ட்ரெண்ட் ஆகுது. கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கல. அதே மாதிரி இந்த மாதிரியும் வந்து ட்ரெண்ட் ஆகலை. ப்ராப்பராக வந்து இல்லை மேலே வந்து
ப்ராப்பராக இருக்குது. கீழே அந்த மாதிரி இல்லை. ஒரு வேளை ரிஜெக்ட் ஆனானா கீழே வந்தது அப்படின்னா இந்த சப்போர்ட் வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக வந்து மேலே ஏறி போகுது, தொடர்ச்சியாக கீழே வந்தது, தொடர்ச்சியாக மேலே ஏறி போகுது. கன்சால்டேஷன்லாம் பண்ணால் மேலே போகிற மாதிரி காமிச்சான், ஆனால் கீழே தான் வந்தான். மறுபடியும் இப்போ மேலே போயிருக்குது, அதனால் மறுபடியும் கீழே வருவானா பார்ப்போம். லோயர் லோ வச்சானா அடுத்து வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இன்னைக்கு என்ன பண்ணால் ஓப்பன் ஆச்சு. அன்னைக்கு ப்ரீவியஸ் டேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து ஒரே ஒரு நிமிஷங்க, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இண்டெக்ஸ்லலாம் என்ன சொன்னனோ அதே தான் திரும்ப வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்களே வந்து கவனிச்சுக்கணும். இதெல்லாம் இனிமேல் என்ன ஆகுது, மறுபடியும் வந்து ஐஆர்ஐ பண்ணிட்டே மேலே போகிறான். மேலே போய் மார்க்கெட்டை வந்து முடிச்சு விட்டான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், ஓப்பன் கேண்டில் இங்கே இவ்வளோ தூரம் வந்து இருக்குது. அந்த ஓப்பன் கேண்டிலில் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் படிக்கட்டு ஏறி மேலே வந்தவன் இந்த லோவை கட் பண்ணோன்னா டக்குன்னு வந்து கீழே வந்த மாதிரி வந்துட்டான். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இப்போ திரும்ப வந்து ஏற ட்ரை பண்ணுறான். பொறுமையாக அப்படியே ஏறுறான். இப்போ அடுத்து வந்து இப்படி வந்து ட்ரெண்டு போடலாம். நீங்கள் ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தானா மறுபடியும் வந்து படிக்கட்டு இப்படி இறங்க வாய்ப்பு இருக்குது. இறங்கினான்னா மறுபடியும் வந்து ஏறுவான். இது தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நேச்சுரல் கேஸ் மினியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு. பேரலல் சேனலில் பேட்டர்னில் தான் வந்து போகணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கூட போகும். ப்ரைஸ் எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துன்னா சப்போர்ட் எடுக்குது. இப்போ எங்கே வந்திருக்கு ப்ரைஸு, ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இப்படியே மேலே போகும், அப்புறம் திரும்ப வந்து கீழே வரும். இப்படியே நடக்குமா, நடக்காது. அப்போ என்ன நடக்கும், பிரேக் ஆகும். கீழேயோ மேலேயோ வந்து பிரேக் ஆகிடும். இப்போ வந்து என்ன பண்ணக்கூடாதையுமா, இப்படி வந்து போயிட்டு இப்படி வந்து போக ஆரம்பித்தானா நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலேயே நல்லா போயிடுவான். அப்படி இல்லைன்னா பிரேக்கு, லோயர் லோ மட்டும் வச்சானா பிரேக் ஆகி கீழே போயிடும். அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு வேளை பை ட்ரேடு எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிகிட்டு இருந்து லோயர் லோ மட்டும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா, பார்த்துங்க. ஹையர் ஐ பண்ணிவிட்டு அது பாட்டு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. ப்ரீவியஸாக இந்த இடத்த கட் பண்ணணும், கட் பண்ணிட்டான். கட் பண்ணியும் வந்து மேலே போகிறான். அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. பார்த்து தெளிவாக இந்த படிக்கட்டு ஏறுறான், படிக்கட்டு இறங்குறான் அப்படிங்கிற இந்த கான்செப்டை மட்டும் பேஸ் பண்ணியே வந்து நீங்கள் ட்ரேட்ஸை அடுத்தடுத்து வந்து பண்ணுங்கள். சரிங்களா, சரி. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. நம்ம ஸ்டாக்ஸை வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். நேரம் வந்து அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட தொடர்ச்சியாக வந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.